தொழுவோம் புகழ் பலியாய். இறை குலமே எழுவோம், இறை அரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறை குலமே எழுவோம், இறை அரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறைவன் ஆட்சியை முறியடிக்க அன்றே கண்ட பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளால் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளால் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநல மறைய சமத்துவ மலர அன்பு பரிவு கொண்ட இறை உலம் வளர்ப்போம். இறை உலமே எழுவோம், இறை அரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியை நாங்கள் ஒரு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறி தொடர்ந்து இறைவனங்களை பாதுகாத்து பராமரிக்க வேண்டுமென்று இன்றைய திருப்பலியில் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடைவிடாத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் விண்ணகருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலில் என்றும் உறுதி அடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உடன்படிக்கை பேழையை திருத்தூயகத்தில் வைத்தனர். ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பிற்று. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 1 முதல் 7 மற்றும் 9 முதல் 13 நிறைவு பெற. அந்நாள்களில் சாலோமோன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை தாவீதின் நகர் சீயோனினின்று கொண்டு வர விரும்பினார். அதற்காக அவர் இஸ்ராயேலின் பெரியோரையும் எல்லா குலத் தலைவர்களையும் இஸ்ரேல் மக்களின் மூதாதையர் வீட்டுத் தலைவர்களையும் எருசலேமிற்கு தம்மிடம் வரும்படி அழைத்தார். அதற்கிணங்க அவர்கள் அனைவரும் 7ஆம் மாதமாகிய ஏத்தானி மாதத்தின் பண்டிகையின் போது
அரசர் சாலோமோன் முன் கூடினர். இஸ்ராயேலின் பெரியோர் அனைவரும் வந்தனர். குருக்கள் பேழையை தூக்கி கொண்டனர். ஆண்டவரின் பேழை, சந்திப்பு கூடாரத்தின் தூய கலன்கள் அனைத்தையும் குருக்களும் லேவியரும் சுமந்து சென்றனர். அரசர் சாலோமோனும் அவரிடம் வந்து குழுமிய இஸ்ராயேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் எண்ணவோ கணக்கிடவோ முடியாத அளவு திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பேழைக்கு முன்னால் பலியிட்டனர். பின்னர் குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை கோவில் கருவறையாகிய திருத்தூயகத்தில் அதற்குரிய இடத்தில் கெருபுகளின் இறக்கைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தனர். அக்கெருபுகள் பேழை இருக்கும் இடத்தில் தங்கள் 2 இறக்கைகளையும் விரித்து பேழையையும் அதன் தண்டுகளையும் மூடியவாறு இருந்தன. 2 கற்பலகைகளை தவிர வேறொன்றும் பேழைக்குள் இல்லை. இஸ்ராயேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய பொழுது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஓரேபு மலையில் மோசே அதற்குள் வைத்தவை அவை. குருக்கள் தூயகத்தினின்று வெளியே வருகையில் ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று. அம்மேகத்தின் பொருட்டு குருக்கள் திருப்பணி புரிய அங்கு நிற்க இயலவில்லை. ஏனெனில் ஆண்டவரின் மாட்சி அவரது இல்லத்தை நிரப்பிற்று. அப்பொழுது சாலோமோன், ஆண்டவரே, நீர் கரிய மேகத்தில் உறைவதாக கூறினீர். நீர் என்றென்றும் தங்கி வாழ உயர் இல்லம் ஒன்றை உமக்காக நான் கட்டியுள்ளேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். திருப்பேழை எப்பராத்தாவில் இருப்பதாய் கேள்விப்பட்டோம். வனவழியில் அதை கண்டுபிடித்தோம். அவரது உறைவிடத்திற்கு செல்வோம் பாருங்கள். அவரது திருவடி தாங்கி முன் வீழ்ந்து பணிவோம். ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே, நீர் உமது வல்லமை விளங்கும் பேழையுடன் உமது உறைவிடத்திற்கு எழுந்தருள்வீராக. குருக்கள் நீதியை ஆடியன அணிவார்களாக. உம் அன்பர்கள் அக்களிப்பார்களாக. நீர் திருப்பொழிவு செய்த அரசரை உம் ஊழியராகிய தாவீதின் பொருட்டு புறக்கணியாதேயும். ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 6 திருவசனங்கள் 53 தொடக்கம் 56 வரை. இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுகரைக்கு சென்று கெசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள். அவர்கள் படகை விட்டு இறங்கியவுடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்றுப்பகுதி எங்கும் ஓடி சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களிலெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வரத் தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்ற ஊர்கள் நகர்கள் பட்டிகள் அனைத்திலும் உடல்நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. இயேசுவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அழகான ஒரு வாக்கியம் இருக்கிறது. If you touch Jesus with faith, he will touch you with his grace. நீ இயேசு ஆண்டவரை விசுவாசத்தோடு தொட்டால் அவர் தன்னுடைய அருளினால் உன்னை தொடுவார். நாங்கள் பார்க்கிறோம், நற்கருணைக்கு முன்பாக ஆழமான விசுவாசத்தோடு வந்து அந்த நற்கருணை ஆராதனைகளில் பங்கு பெற்றுகின்றவர்கள் குணம் பெற்று போகிறதை, ஆழமான அமைதியோடு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பெரும் பாடுடைய ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையிலே பல வைத்தியரிடம் போகிறாள். தன்னிடமிருந்த பணம் எல்லாவற்றையும் அவள் செலவழிக்கிறாள். ஆனால் அந்த நோய் நீங்கியதாக தெரியவில்லை. இறுதியாக அவள் தனக்குள்ளே ஒரு மந்திரத்தை அவள் உள்வாங்குகிறாள். இயேசுவை பற்றி அவள் கேள்விப்படுகிறார். இயேசு செய்த புதுமைகளை பற்றியெல்லாம் கேள்விப்படுகிறாள். அப்பொழுது அவள் தனக்குள்ளே பல முறைகள் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், இயேசுவுடைய ஆடையின் ஓரத்தை ஆவது நான் தொட்டால் குணமடைவேன் என்று சொல்லுகின்றார். ஒரு முறை அல்ல, பல முறை சொல்லிக்கொண்டு அப்படியே வந்து அங்கே பல மக்களோடு அவள் இருக்கிற பொழுது அந்த இயேசுனுடைய ஆடையை தொட்ட பொழுது இயேசு உடனே சொல்லுகிறார், என்னுடைய ஆடையை தொட்டது யார்? ஏனென்றால் என்னிடமிருந்து வல்லமை வெளியேறியதை உணர்ந்தேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாங்கள் இயேசுவை தொடுகிற பொழுது அவரிடமிருந்து வல்லமை எங்களை நோக்கி வருகிறது. ஆனால் சீடர்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கவில்லை. அவர்கள் சொல்கிறார்கள், இத்தனை ஆயிரம் மக்கள் வருகிறார்கள், யாரோ ஒருவர் தொட்டதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லை, அவர் சொல்லுகிறார், ஒருவர் என்னுடைய ஆடையை தொட்டார், என்னுடைய வல்லமை வெளியேறியது. அப்பொழுது அந்த பெண் வந்து நான் தான் தொட்டேன் என்று சொல்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், இயேசு வந்து விட்டார் என்பதை அறிந்தவுடனே அவர்கள் நோயாளர்களை படுக்கையிலே கொண்டு வர தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்ற ஊர்கள் நகர்கள் பட்டிகள் எல்லாம் உடல்நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். ஒவ்வொரு முறையும் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் வருகிற பொழுது, நற்கருணை எழுந்தேற்றத்திலே பங்கு பெறுகிற பொழுது இந்த வார்த்தைகளை நாங்கள் மீண்டும் எங்களுடைய வாழ்வாக்க வேண்டும். இயேசுடைய ஆடையாவது தொட விடுமாறு வேண்டினார்கள். தொட்டவர்கள் எல்லாம் குணமடைந்தார்கள். ஆகவே இந்த நாளிலே இயேசுடைய வல்லமைக்காக நாங்கள் நன்றி கூறுவோம். அந்த நற்கருணையில் அவருடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி கூறுவோம். சிறப்பாக தொடர்ந்து இயேசு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும் அவனது திருப்பலியிலே எங்களை தொட வேண்டுமென்றும் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உடைய ஆழமான பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். சிறப்பாக உம்மை தொட்டவர்கள் குணமடைந்தது போல இன்றும் நற்கருணையிலே இந்த திருப்பலியிலே ஏழைகளிலே நீர் பிரசன்னமாக இருக்கின்ற அருளுக்காக நன்றி கூறுகிறோம். நாங்களும் இந்த விசுவாச கண்களால் உம்மை தொடர நீரே துணை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன்.
திருப்பலி பீடம் வந்தேன். இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். மலராக என் நெஞ்சம், கனியாக என் கண்கள், நெல்மணியாய் நான் சிந்து வியர்வை துளி. மலராக என் நெஞ்சம், கனியாக என் கண்கள், நெல்மணியாய் நான் சிந்து வியர்வை துளி. திராட்சை ரசமாக என் கண்ணீர், அப்பமாக என் ஜீவன் உடல் தாங்கி நானே வந்தேன். திராட்சை ரசமாக என் கண்ணீர், அப்பமாக என் ஜீவன் உடல் தாங்கி நானே வந்தேன். நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலைவாழ்வின் அருளையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்மினாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தாதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வளமெல்லாம் வளரிவாம். என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையிலும் அது பரிவிரக்கத்தின் பலன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பது மட்டுமன்றி இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணியையும் கொண்டுள்ளோம். ஏழுமுடைய ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மகிழ்வின் பலன் எங்களுக்கு என்றும் உண்டு என்று நம்புகிறோம். அவர் வழியாகவே நீர் இயேசுவை சாவின் என்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதனவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மையினத்திற்கு மூற்றுவாகவே முடியாவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமெனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்த வர்ணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியாரோடு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாகினவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இனி வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பேர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துணவினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேர்பத்திற்காகவும் எமிழ்பெறாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கிறவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்து கலைக்கப்பட்டு நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருள்ளாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தள்ளி வாரும். ஆமேன்.
அளவில்லாத அன்பின் நேசம் அரவணைத்திடும். நினைவில் ஆடும் நிழல்கள் யாவும் நிஜங்களாகிடும். நீங்கிடாமல் இறைவன் நேசம் நிதமும் தொடர்ந்திடும். ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உமை பாடாத நாள் இல்லையே, உமை தேடாமல் வாழ்வில்லையே, உமை பாடாத நாள் இல்லையே, உமை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் நினைவாய், இறைவா இறைவா என் இதயம் நினைவாய். இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவிழமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நெற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அன்னை மரியே வாழ்க, அன்பு தாயே வாழ்க. அன்னை மரியே வாழ்க, அன்பு தாயே வாழ்க. ஏழ்மை பணிவு அன்பு என்று வாழ்ந்து காட்டினாய். ஏழ்மை பணிவு அன்பு என்று வாழ்ந்து காட்டினாய். அந்த பண்பில் வாழ்ந்திட எமக்காய் வேண்டிடுவாய். அந்த பண்பில் வாழ்ந்திட எமக்காய் வேண்டிடுவாய். அன்னை மரியே வாழ்க, அன்பு தாயே வாழ்க. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை
சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டலும் எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.